வரலாறு காணாத வெப்பத்தில் தமிழகம் தகித்துக் கொண்டிருக்கிறது. முன்பு வேலூர் மட்டும்தான் வெயிலூராக அழைக்கப்பட்டது. ஆனால் இப்போது தமிழகத்தின் பல மாவட்டங்கள் அனல் காற்றில் வெந்து கொண்டிருக்கின்றன. இந்த அனலும் வெப்பமும் கோடையில் மட்டுமல்ல, இனிவரும் காலத்தில் அதிக அளவில் வீசும் அபாயம் இருப்பதாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் வெற்றி செல்வன் வேதனையுடன் விவரிக்கிறார். இப்போது ஏசியுடன் பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. வருங்காலத்தில் ஏசி இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் என்ற நிலை உருவாகப் போவதாக அவர் எச்சரிக்கிறார். தமிழகத்தில் தற்போது இருக்கும் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இன்னும் சில நாட்களில் 40 டிகிரி வரை அதிகரிக்கும் ஆபத்தும் உள்ளதாக அவர் கூறுகிறார். 2019ஆம் ஆண்டு உணரப்பட்ட வெப்ப அலையால் ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறும் வெற்றி செல்வன், இது மெல்ல மெல்ல மனிதர்களை கொள்ளும் அபாயமும் அருகில் இருப்பதாக சொல்கிறார். மக்களை வெளியே போகாது என்று எச்சரித்தால் மட்டும் போதாது. அரசாங்கம் வனப்பகுதிகளை, சதுப்பு நிலப்பகுதிகளை பாதுகாக்க வேண்டும். அவற்றை அதிகரிக்கவும் வேண்டும். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். நீர் மேலாண்மையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் வெற்றி செல்வன். தனிநபர்கள் நீர் சத்துள்ள காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வெயிலில் வெளியே வரக்கூடாது என்றும், நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியோர்கள் இரவு நேரங்களில் உலா வருவதும் கூட சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என்கிறார் அவர். வணக்கம் வெற்றி செல்வன். கோலை நண்பர்கள், தமிழகத்தில் தற்போது ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டு வருகிறது. இது குறித்தான ஒரு அபாய எச்சரிக்கை கூட ஐஎம்டி தொடர்ச்சியாக வெளியிட்டு வர்றாங்க. அதாவது முன்னாடி நமக்கு மழைக்கான எச்சரிக்கை வரும், அதை நம்ம பார்த்துருக்கோம். மழை வரப்போகுது, மழை வெள்ளம் பாதிப்பு வரலாம் அல்லது புயல் வரலாம் அப்படின்னு ரெட் அலர்ட் கொடுப்பது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும், வெயிலில் வெளியே போனீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உண்டாகுவதற்கான ஆபத்து இருக்குது. எனவே வெயிலில் வெளியே போகாதீங்க என்பதற்கான ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தற்போது நிகழ்ந்து கொண்டு வருகிறது. ஸோ இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. கடந்த 10 வருடங்களாக த வார்மஸ்ட் இயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமுமே பார்த்திங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. குறிப்பாக கடந்த 5 வருடங்கள் பார்த்திங்கன்னா இதனால் பதிவு செய்யப்பட்ட வருடங்களிலேயே கடந்த 5 வருடங்கள் ரொம்ப அதிக வெப்பம் இருக்கக்கூடிய வருடங்களாக பதிவாகி இருக்கின்றன. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி சூடாகி கொண்டு இருக்கிறது. அந்த சூடாகி கொண்டு இருக்கிறது காரணமாக காலநிலை மாற்றம் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. இந்த காலநிலை மாற்றம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை உண்டாக்கி கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஹீட் வேவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஎம்டி என்ன சொல்கிறாங்க, இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சராசரி வெப்பத்தை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தால், 24 மணி நேரத்துக்கு அதிகமாக தொடர்ச்சியாக இருந்தால் அதை ஹீட் வேவ்ஸ், வெப்ப அலைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹீட் வேவ்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி மழை சார்ந்தக்கூடிய பகுதிகளில் 30 டிகிரி செல்சியஸ் அதிகமாக வெப்பம் இருந்துச்சுன்னா அதை ஹீட் வேவ்ஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னா. அப்போ இப்போ இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லா மாவட்டங்களுமே நமக்கு 35, 36, 37, 38, 39 வரைக்கும் வந்துச்சு. சேலம், ஈரோடு போன்றவை இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்துருச்சு. இது எதிர்காலத்தில் 40 என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ அதிகரித்து வரக்கூடிய இந்த வெப்பம் அப்படிங்கிறது இயல்பாக நம்மளை ரொம்ப ஒரு விதமான இயல்பற்ற சூழலுக்கு உருவாக்கும். அது தெர்மல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான இந்த வெப்பம் அப்படிங்கிறது மனிதர்களை கொள்வதற்கான ஆபத்துமே இருக்குது. ஏன்னா அதிகமான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, காற்றில் ஈரப்பதம் இல்லை, ஹியூமிடிட்டி லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது காற்றில் ஈரப்பதம் இல்லை அப்படின்னா நமக்கு வேர்க்கவும் செய்யாது, பாடிக்கான கூலிங் மெக்கானிசம் வேலை செய்யாது. அப்போ மனிதர்கள் இறந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியான மரணங்களை ஹீட் ஸ்ட்ரோக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அப்படியான மரணங்களுமே இப்போ நிகழ்ந்து கொண்டு வருகிறது. அப்போ இந்தியாவெங்கும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது, தமிழகத்திலுமே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகி கொண்டு இருக்கிறது. இந்த ஹீட் வேவ்ஸை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்விடங்களில் நாம் என்ன செய்கிறோம், எந்த மாதிரி வேலைகள் செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. முக்கியமாக காற்றோட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும், அதிகப்படியான நீரை பருக வேண்டும், டீஹைட்ரேட்டாக இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அரசாங்கம் தொடர்ச்சியாக இதுக்கான கைட்லைன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, அறிவுறுத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஹீட் வேவ்ஸ் குறித்தான வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறதை வகுப்பதற்காக
பல்வேறு விதமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 2019ஆம் ஆண்டு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் ஆன் ஹீட் வேவ்ஸ்னு ஒன்று தனியாக கொண்டு வந்தாங்க. நம்முடைய தமிழக அரசாங்கமும் இதுக்கான தனியான ஒரு பிளான் ஒன்று எவால்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவை போதுமானதாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ் காரணமாக, அதிகப்படியான வெப்ப அலையின் காரணமாக சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அன்றாடம் காட்சிகள், கொத்து வேலை செய்கிறவங்க, வேறு விவசாயம் செய்கிறவங்க, விவசாய கூலிகள், மீன் வியாபாரம் செய்கிறவங்க, மீனவர்கள், இந்த மாதிரி வெட்ட வெளியில் போயிட்டு வேலை செய்தால் தான் அன்றாடம் பிழைப்பு என்று இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ரொம்ப ஆபத்தான நிலைமையில் தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க அவங்க வேலை நிமித்தம் காரணமாக வெளியே போய் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. அடுத்து கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற இதில் வேலை செய்யக்கூடிய அந்த டெலிவரி பாய்ஸ், அவர்களுடைய வேலை நேரம் இருக்குங்களா, இவை அனைத்துமே அவங்க வெயிலில் தான் சுற்ற வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது அந்த ஒரு ஆபத்து இருக்குது. அப்போ இப்படியான நிலைமை இருக்கின்ற போது இவர்களுக்கு நாம் எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ இவருடைய வேலை பணியிடங்களை பாதுகாப்பதற்கான எந்த விதமான சட்ட திட்டங்களும் கிடையாது. இவங்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கான சப்சிடிஸ் எதுவுமே கிடையாது. அப்போ இவங்களுக்கான ஒரு நிர்பந்தம் இருக்குது. இவங்க வெயிலில் போய் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருக்குது. அப்போ இவர்களை வெயில் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்குது. சரி, இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தற்போது இப்போ தான் இருக்குது, இது எதிர்காலத்தில் இனிமேல் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இது காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் வார்மிங் இன்னும் ஃபாஸ்டாக போகுது அப்படின்னா, அப்போ அதிகப்படியான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக ரீஜனலாக நம்ம ஊர்லேயும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். உலகளவில் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது 2030ஆம் ஆண்டுக்குள் நடந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ உலகளவில் அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், ஈரோடாகட்டும், விருதுநகராக இருக்கட்டும், தூத்துக்குடியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து 3லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக லோக்கலில் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இன்றைக்கி 39 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா அடுத்த வருஷம் அது 40 ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் 41 ஆகும், இன்னொரு 7 வருடத்துக்குள்ளாக அது 42, 45 போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலத்தில் இந்தியாவில் ஏசி இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. மெக்கன்ஸ்லே இன்ஸ்டியூட் வந்து 2020ஆம் ஆண்டு ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க. அவங்களோட ஆய்வறிக்கையின்படி என்னென்னா இந்தியாவில் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு கொடூரமாக எதிர்காலத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாமல் மனிதன் வாழ முடியாதுங்கிற நிலைமையை நோக்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர்காலத்தில் இந்த தன்மை இன்னும் அதிகரிக்கத்தான் போகிறது. வருடத்திற்கு நமக்கு இனிமேல் 10 மாதம் சம்மர் தான் இருக்க போகுது. ஹீட் வேவ்ஸ் தான் நமக்கு வந்து இருக்க போகுது. சம்மரை தான் நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அப்போ இந்த பாதிப்புகளை நம்ம எப்படி குறைக்க வேண்டும் அப்படின்னா இதற்கான சரியான திட்டமிடுதல் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. அரசினுடைய செயல்பாடு ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்குது. நம்மளுடைய கட்டுமானத்தில் மாற்றி அமைக்க வேண்டியது இருக்குது. ஓப்பன் ஸ்பேஸ், அவுட்டர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தேவையாக இருக்குது. நம்மளோட உற்பத்தி முறையில் மாற்றி நிறைய க்ரீனரியை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், க்ரீன் கவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், குறிப்பாக அர்பன் ஏரியாவில் இந்த க்ரீன் கவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறான சவால் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய கட்டிடம் கட்டக்கூடிய முறை, அந்த ஒரு கட்டிடத்துக்கும் இன்னொரு கட்டிடத்துக்குமான இடைவெளி, ஏன்னா அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹீட் வந்து ட்ராப் ஆகக்கூடாது. அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. ஒரு சூரிய கதிர் வந்துட்டு ஒரு செவுத்தில் வந்து படுதுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகணும். ஆனால் செவுத்தில் பட்டு திருப்பி செவுத்தில் பட்டு திருப்பி செவுத்தில் பட்டு அங்கேயே ட்ராப் ஆகிற மாதிரி தான் நம்ம வீடு கட்டி வச்சுருக்கோம். சூரிய கதிர்கள் ரிஃப்ளெக்ட் ஆகி போவதற்கான இடம் கேப்பே இல்லாமல் வீடுகள் கட்டி வச்சுருக்கோம். அப்போ இந்த மாதிரி அர்பன் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய, க்ரீன் கவர் அதிகமாக இருக்கக்கூடிய நகர்மயமாதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சென்னையை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 50% அதிகமான மக்கள் நம்ம நகர்ப்புறத்தில் தான் இருக்கும். அப்போ நகரங்களை எப்படி இந்த மாதிரி வெப்ப அலைகளை தாங்கக்கூடிய ஒரு இடமாக, வெப்ப அலை பாதிப்புகளை குறையக்கூடிய பகுதிகளாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை நாம் செய்ய வேண்டும். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இயற்கையாக இருக்கக்கூடிய அங்கங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்போ மரங்களை நடுவது அப்படிங்கிறது ஒரு வகையாக இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வனப்பகுதிகளை பாதுகாப்பது, வெட்லேண்ட்ஸை வந்து பாதுகாப்பது, சதுப்பு நிலங்களை வந்து பாதுகாப்பது, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை போன்றவற்றை பாதுகாப்பது, இவற்றின் பரப்பை அதிகரிப்பது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கும். ஏன்னா ஐக்கிய நாடுகளின் சபையின் கீழாக இருக்கக்கூடிய IPCC தொடர்ச்சியாக இது குறித்தான வார்னிங்கை வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலநிலை மாற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய இயற்கை அமைப்புகளை அப்படியே பாதுகாக்க வேண்டும். கன்சர்வேஷன் தான் ரொம்ப முக்கியமாக. அதுவும் குறிப்பாக நிலத்தினுடைய பயன்பாட்டை வந்து மாற்றி அமைக்கக்கூடாது. தற்போது இருக்கக்கூடிய 40% இருக்கக்கூடிய நம்முடைய நிலப்பரப்பை அப்படியே முடிந்த அளவுக்கு பாதுகாப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதன் மூலமாக தான் எதிர்காலத்தில் இந்த பாதிப்புகளை நாம் குறைக்க முடியும். ஸோ அந்த வகையில் அரசினுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். தனி மனிதர்கள் இதை புரிந்து கொண்டு நாம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தனி மனித அளவில் நம்முடைய வாழ்முறையில் நாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய முடியும், எப்படி எலக்ட்ரிசிட்டியை சிக்கனமாக பயன்படுத்தலாம், நீர் மேலாண்மை எப்படி நாம் செய்யலாம், குப்பைகள் மேலாண்மை எப்படி செய்யலாம், வெளியே மாறி வருகின்ற சூழலுக்கு ஏற்ப நாம் எப்படி நம்மை தகவமைத்துக் கொள்ள போகிறோம், என்ன மாதிரி வாழ்முறை கடைபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது புரிந்து செயல்பட வேண்டும். ஸோ இந்த 2 நிலைகளும் செயல்படுகின்ற போது தான் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும்.
தனி மனிதனாக பொறுத்தவரைக்கும் நம்மளோட வாழ்நிலை அப்படிங்கிறது இந்த ஹீட்டை எதிர்கொள்வதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறது இது வந்து புதுசாக நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்தார். இந்தியா அப்படிங்கிறது ஒரு ட்ராபிக்கல் ரீஜன் தான். அப்போ இந்த சீதோஷ நிலைமை இருக்கக்கூடிய இந்த ரீஜனில் நீங்கள் வாழணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் இதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வாழ்வை வடிவமைத்துக்காங்க. நம்ம வந்துட்டு காட்டன் சார்ந்து இருக்கக்கூடிய ஆடைகள் தான் வந்து பயன்படுத்தணும். ஸோ அந்த காட்டன் அந்த ஆடைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது குறிப்பாக வெள்ளை நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து பயன்படுத்துவது. ஏன்னா ஹீட்டை வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து பயன்படுத்துது. இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து நம்ம உட்கொள்வது. இப்போ வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம், பீக்கங்காய், சுரக்காய், இந்த மாதிரி காய்கறி நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கொள்வது. அப்படிங்க அப்போ உணவு முறைகள் நம்ம வந்து அந்த கவனம் செலுத்துறது, மோர் எடுத்துக்கிறது, நொங்கு எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி இளநீர் குடிப்பது, இந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி ஆகாரங்கள் சாப்பிடலாம் இந்த சீதோஷ நிலைமைக்கு அப்படின்னு. அப்புறம் ஒன்று குறிப்பாக வந்துட்டு அதிகம் வெயிலில் சுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ரொம்ப இந்த 11 மணிலேருந்து 3 மணி அப்படிங்கிறது வெயில் ரொம்ப உச்சமாக இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் போகிறோம். அதுவும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த நேரத்தில் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ அவர்கள் பாதுகாப்பாக ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் நிறைய மிஸ்கேரேஜஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்கள் வந்துட்டு இயல்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃப்ளூயிட் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ எளிமையாக டீஹைட்ரேட் ஆவாங்க. ஸோ அப்போ அவங்க அதிகப்படியான உணவை எடுத்துக்கொள்வது, நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக நைட்டு இரவு நேரங்கள் ஏற்படக்கூடிய டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த காலகட்டத்திலும் இப்படியான உணவு பழக்க வழக்கங்களை கைப்படுத்துவது, முறைப்படுத்துவது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ரெண்டாவது நம்மளோட பாடி டெம்பரேச்சர்ஸை நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஸோ பாடி டெம்பரேச்சர் பேலன்ஸாக இருக்காது. அது என்னன்னா வெளியே இருக்கிற டெம்பரேச்சரும் நம்ம பாடி டெம்பரேச்சரும் அது வந்து ஒரு சீதோஷ நிலைமையில் இருக்கணும், ஒரு பேலன்ஸ் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ வெளியே வெயில் வைக்க அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து பிரச்சனை உண்டாக்கும். ஸோ அப்போ நம்மளை நாமே வந்து பராமரித்து கொள்ளக்கூடிய இப்படியான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.